ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான மூவியை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஃப்ரைடே த 13th என்ற இந்த மூவியை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த மூவியில் வந்து 11 பார்ட் இருக்குது. அந்த 11 பார்ட்டோடைய மூவி ரேட்டிங்கும் எந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆச்சுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதோடைய பட்ஜெட்டு, பாக்ஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ விடாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 11 பார்ட்டோடைய டீட்டெயில்ஸை உங்களுக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். அதோடைய டைட்டிலையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பார்ட்டோடைய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் ஃப்ரைடே த 13th தான் அதோடைய ஃபஸ்ட்டு டைட்டில். இது 1980 வெளியான திரைப்படம். இதோடைய பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா 4 கோடி ரூபா. பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபா. இதோடைய ரேட்டிங் 10க்கு ஒரு 5 கொடுக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே த 13th பார்ட் 2 1981, அதுக்கு அடுத்த வருஷம் வந்திருக்கு. இது ஃப்ரான்ச்சைஸ் தான். ஃப்ரான்ச்சைஸ் தெரியல, ஃப்ரான்ச்சைஸ் மொழியில் வந்த திரைப்படம். இது எல்லாமே 11 பார்ட்டும். இதோடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா, செகண்ட் பார்ட்டுடைய பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் மணியில் பார்த்தீங்கன்னா 9 கோடி ரூபா போட்டிருக்காங்க. இன்கம், அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபா வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்ட்டை விட செகண்ட் பார்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே லாபம் கொடுத்துருக்கு. ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6 ரேட்டிங் கொடுக்கலாம். தேர்ட் பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே த 13th தேர்ட் பார்ட் 1982 ரிலீஸ் ஆகிருக்கு. இதோடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 5 கொடுக்கலாம். இதோடைய பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இல்லை, பெருசு தான். 16 கோடி போட்டு எடுத்திருக்காங்க படத்தை. இதோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 200 crores, 200 கோடி ரூபா அவங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்துருக்கு இந்த படம். அதாவது தேர்ட் பார்ட், ஃபஸ்ட்டு பார்ட் செகண்ட் பார்ட்டை விட தேர்ட் பார்ட் அதிகம் இன்கம் கொடுத்துருக்கு. அதோட ஃபோர்த்து பார்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பார்ட்டும் அதே மாதிரி தான். ஃப்ரைடே த 13th எ நியூ பிகினிங் 1985 ரிலீஸ் ஆன படம். இது 10க்கு 4 ரேட்டிங் கொடுக்கலாம். இதோடைய பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா இதுவும் 16 கோடி போட்டு தான் எடுத்திருக்காங்க. யூஎஸ்டி டாலரில் பார்த்திங்கன்னா 22 லட்சம், அதாவது யூஎஸ்டி அங்கே அமெரிக்காவுடைய டாலரில் பார்த்திங்கன்னா 22 லட்சம் யூஎஸ்டி போட்டு எடுத்திருக்காங்க. அப்படின்னா 16 கோடி. இந்தியன் மணியில் பார்த்திங்கன்னா 16 கோடி. அதே மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா 100 கோடி ரூபா கொடுத்துருக்கு. இந்த ஃபோர்த்து பார்ட்டுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் 100 crores கொடுத்துருக்கு. கொஞ்சம் கம்மி தான் தேர்ட் பார்ட்டை விட. அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து பார்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபிஃப்த்து பார்ட்டோடைய டைட்டில் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ரைடே த 13th அது மட்டும்தான் மாறாது, அது காமனாக இருக்கும். மீதி எல்லாம் பின்னாடி இருக்க பார்ட்டு மாறும். ஃப்ரைடே த 13th பார்ட் 6ன்னு வச்சுக்கோங்க. ஜேசன் லிவ்ஸ் 1986 வெளியான திரைப்படம் இது. இதோடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6 கொடுக்கலாம். இதோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இதோடைய பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா, அதாவது ஃபிஃப்த்து பார்ட்டுடைய பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா 22 கோடி இந்தியன் மணியில். பாக்ஸ் ஆஃபீஸ் 100 கோடி, அவ்வளோவா ஒன்றும் இல்லை. 100 கோடியே 46 கோடின்னு சொல்லலாம். 146 கோடி வந்திருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ். அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து பார்ட்டு, அதாவது 6வது பார்ட்டுன்னு சொல்ல பார்த்துருக்கீங்களா, ஃப்ரைடே த 13th பார்ட் 7. இதில் 7 பார்ட்டு 6 அந்த மாதிரி தான் வந்திருக்கு. இப்போ சொல்கிறேன் பாருங்கள். த நியூ பிளட், அதாவது ஃப்ரைடே த 13th பார்ட் 7 த நியூ பிளட்ன்ற இந்த திரைப்படம், அதாவது பார்ட் வகையாக வந்திருக்கு. இது 6வது பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1988 வந்திருக்கு. இதோடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 21 கோடி போட்டிருக்காங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் 100 கோடி ரூபா. இதோடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5 கொடுப்பேன், அதாவது 10க்கு 5. 7வது பார்ட்டு பார்த்தீங்கன்னா த ஃப்ரைடே த 13th பார்ட் 8 ஜேசன் டேக்ஸ் மெத்தாட்டன் 1989 ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் இதுக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 4. இந்த மாதிரி 10க்கு 4, 5 வரைக்கும் தான் வந்திருக்கு. அதுக்கு மேலே போல ரேட்டிங் 6 வரைக்கும் வந்திருக்கு ரேட்டிங்கு. அதுக்கப்புறம் இதோடைய பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா 37 கோடி ரூபா. இதோடைய பட்ஜெட் 37 கோடி ரூபா போட்டு எடுத்திருக்காங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 கோடி தான். இந்த 100 கோடியை விட்டு தாண்டவே இல்லை. அதாவது செகண்ட் பார்ட்லேருந்து 200 கோடி, அந்த 100 கோடி மேலே தான் இருக்கும். இப்போது 8th பார்ட்டு பார்த்தீங்கன்னா ஜேசன் கோஸ் டு ஹில் த ஃபைனல் ஃப்ரைடே அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது இந்த திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1993 வெளியான இந்த திரைப்படம். இதுக்கு ரேட்டிங்
10க்கு 4 கொடுக்கலாம். பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா 22 கோடி பட்ஜெட் போட்டு எடுத்திருக்காங்க இந்த 8th பார்ட்டு. இதோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 கோடி கிட்ட தொட்டிருக்கு. அதுக்கப்புறம் 9th பார்ட் ஜேசன் எக்ஸ் 2001 ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம். இது தமிழ் டப்பிங்கில் இருக்குது. நீங்கள் எல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ நான் பார்த்துட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 4 சொல்லலாம். பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா 100 கோடி போட்டு எடுத்திருக்காங்க. அதாவது இதில் மட்டும்தான் அதிகமான பட்ஜெட் போட்டிருக்காங்க. 100 கோடி போட்டு எடுத்திருக்காங்க. இன்கம்னு பார்த்தீங்கன்னா 100 கோடியே 27 கோடின்னு சொல்லலாம். 127 கோடி. அதுக்கப்புறம் வந்து 10வது பார்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்டி விசஸ் ஜேசன் ஒரு படம். அது வந்து 2003 ரிலீஸ் ஆன திரைப்படம். இதுக்கு ரேட்டிங் வந்து 10க்கு 5 கொடுக்கலாம். பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா 200 கோடி போட்டு எடுத்திருக்காங்க. இந்த பார்ட்லேயே, அதாவது இந்த ஃப்ரைடே த 13th பார்ட், இந்த படத்துலேயே இந்த 10வது பார்ட் மட்டும்தான் இன்கம் அதிகமாக கொடுத்துருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா 200 கோடி போட்டு எடுத்திருக்காங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் 800 கோடியை தொட்டிருக்குங்க. 800 கோடி சும்மா இல்லை, பல மடங்கு அதிகமாக இதோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் தொட்டிருக்கு. 879 கோடி தொட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11வது பார்ட், இதுவும் அதே மாதிரி தான். இதுவும் இதான் லாஸ்ட்டு பார்ட்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருக்க பார்ட் எல்லாமே கம்மியாக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அதிகமாக எடுத்திருந்தாலும் இது கொஞ்சம் அதிகமாக வந்தது தான். 11th பார்ட் ஃப்ரைடே த 13th. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2009 ரிலீஸ் ஆன மூவி தான் இது. ரேட்டிங் வந்து இதுக்கு நான் 10க்கு 5 கொடுப்பேன். இதோடைய பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா 100 கோடி போட்டு எடுத்திருக்காங்க. அதாவது 143 கோடி போட்டு எடுத்திருக்காங்க. அதாவது USD டாலரில் பார்த்தீங்கன்னா 1 கோடியே 90 லட்சம் போட்டு எடுத்திருக்காங்க USD டாலரில். இந்தியன் கரன்சியில் பார்த்தீங்கன்னா 100 கோடி. பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ கலெக்ஷன் இந்த மூவி பண்ணியிருக்குன்னா சுமார் 700 கோடியை தொட்டிருக்குங்க. அதாவது 11வது பார்ட் லாஸ்ட்டு பார்ட்டு சுமார் 700 கோடியை தொட்டிருக்கு. இந்த 11 பார்ட்டையும் நான் உங்களுக்கு இப்போது பேர் டேட்டு டைட்டில் அது எப்போ ரிலீஸ் ஆச்சு, என்ன ரேட்டிங், பட்ஜெட் வரைக்கும் சொல்லிட்டேன். இதோடைய ஒவ்வொரு பார்ட்டையும் நான் உங்களுக்கு சொல்கிறதா இருந்தாலும் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் யாராவது இந்த படத்தெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோஸை மோட்டிவேட் பண்ணுறது படி லைக்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஒரு நிமிஷம் யாரும் போயிடாதீங்க. இதில் வந்து 9th பார்ட் இருக்குது பார்த்தீங்களா? 9th பார்ட் ஜேசன் எக்ஸ் 2021 ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் பண்ணுவேன். அதனால் நீங்கள் விடாமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லியும் உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.